மக்களே இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும் $10 வச்சு நம்ம ஹஸ்பண்ட் பயப்புள்ளைக்கு இன்னைக்கு வந்து ஒன் டே ஃபுல்லாமே வெளியே சாப்பிட சொல்ல போகிறோம். பயப்புள்ள இந்த $10ல் மிச்ச மீதி காசு கொண்டு வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு our யூடியூப் சேனல். சௌமி பிரசன்னா. நண்பர்களே, நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா $10 இருக்கு. இந்த $10 இந்திய மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் வரும். இந்த 600 ரூபாய் நம்ம கிட்ட இந்தியாவில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 நாள் நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக மெரினா பீச்சு, அண்ணா பார்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே பட்ஜெட்டில் வந்து எப்படி சர்வைவ் பண்ணுறது அப்படின்றத வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோவில் சேலஞ்சாக எடுத்து பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லுமே இந்த ஒரு $10 வச்சு தான் சர்வைவ் பண்ணணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைம் வந்து 10 மணி ஆகுதுங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற நேரமும் வந்துருச்சு. நம்ம ஊராக இருந்தால் டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில் வந்து போய் ஒரு பஜ்ஜி, ஒரு போண்டா, அப்புறம் ஒரு டீ வாங்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். நம்மளால் வந்து இங்கேயும் பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட முடியும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி ட்ராவல் பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளால் வந்து பட்ஜெட்டில் எதுவுமே சாப்பிட்டு முடிக்க முடியாது. அதனால இந்த ஊரில் டிம் மார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை இருக்குங்க. நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பரவாயில்ல, நம்ம ஹஸ்பண்ட் பயப்புள்ள வேற வந்து $10ல் டாஸ்க்கை முடிக்கணும்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமாக வந்து டீ கடையை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சரி, எப்படி தான் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், காலையில் ஊரே வந்து எவ்வளோ சுறுசுறுப்பாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெளியில் வந்து வெயில் செமையாக அடிக்குது. நான் வெயில்டா, கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கே. நம்ம நடராஜா சர்வீஸ் யூஸ் பண்ணி ஒரு வழியாக நடந்தே டிம் மார்டன்ஸும் வந்துட்டாங்க. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் முடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து டிம் மார்டன்ஸ் வந்து நிறைய லொக்கேஷனில் இருக்குது. இதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பஸ்ஸுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பென்சஸுமே வந்து செலவு பண்ண தேவையில்லை. அதனால ஸோ இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா பஸ் சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கார்டை டேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்க அப்படின்னா $3.30 வந்துட்டு நம்ம டேப் பண்ணும்போது சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 2 ஹவர்ஸ்க்குள்ளார இருந்தால் அந்த சார்ஜஸ் வந்து ரிவைஸ் ஆகிடும். இங்க பாருங்க மெதுவடை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வடையா, மசால் வடை, மசால் வடைதாயா. ஸோ இந்த காஃபி வாங்கினதுக்கு இந்த மெதுவடை வந்து ஃப்ரீ. ஸோ இந்த காஃபியோட சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா $1.99. டேக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு $2 அந்த மாதிரி வந்துடும். பரவாயில்லைங்க, ஹஸ்பண்ட் பயப்புள்ள வேற வந்து $2க்கு ஒரு காஃபியையும் ஃப்ரீயாக ஒரு டோனட்டுங்கிற வடையையும் வாங்கிட்டாப்புல. இன்னும் கையில் வேற $8 இருக்கும். $8 வச்சு ஒரு வேளை டாஸ்க்கை முடிச்சிருவானோ. நண்பர்களே, நம்ம ஜெயிச்சிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சிட்டோம். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வெயிலாக இருக்கிறதுனால வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி வாக்கில் போயிட்டு மத்தியானம் லஞ்ச் ஏதாவது சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக தேடி லஞ்சையும் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுதான் வந்து அடுத்த டாஸ்க். அது வரைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம் வந்து நம்ம எல்லாம் சந்திப்போம். சபா, மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். ஒரு வழியாக குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. இப்போ டைம் கூட பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு மேலே ஆகுது. நம்மளோட பயணம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. $3க்கு வந்து நம்மளால் என்ன வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திங்கிங்காக இருக்குது. என்ன கிடைக்கும் அப்படின்னு கூட தெரியல. சரி, வாங்க போய் அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படியோ பயப்புள்ள வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வேறு முடிச்சிருச்சு. மதியானம் லஞ்சுக்கு $3க்கு ஒன்றும் கிடைக்காது. கடைசிக்கு ஒரு காஃபி வேணால் கிடைக்கும். பார்க்கலாம் வாங்க என்னத்தை தான் வாங்கி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பர்கர் கிங்கு வந்திருக்கோம். நமக்கு பர்கர் கிங்கில் வந்து ஒரு $3 இல்லை $4க்கு வந்து ஏதாவது ஒரு மீல் கிடைச்சது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ காலையில் ஒரு $2, இப்போ ஒரு $4
அப்படி பார்த்தீங்கன்னா கூட ஒரு $6. அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $4 இருக்கும். அதை வச்சே நம்மளோட டின்னரும் கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. சரி வாங்க பர்கர் கிங்கில் வந்து நமக்கு $4 என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Number 39. இங்கே பாருங்க, சிக்கன் பர்கர். அதனால அவங்களே கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கியாச்சு. நல்லா இருக்கு. இது வந்து ஸ்பைசி நான் வாங்கினது. சௌமியா என்ன குடிச்சிட்டு இருக்க? ஓரியோ மில்க் ஷேக். இதெல்லாம் வந்து அந்த இதில் வருமா? இது வந்து எனக்கு. நீ பட்ஜெட்டில் இருக்க, எனக்கு இல்லை. நீ இது வரைக்கும் காலையிலேருந்து எவ்வளோ டாலர் செலவு பண்ணியிருக்க? இது ஒரு $4. காலையில் ஒரு $7. ஒரு வந்து சிக்கன் சாண்ட்விச். இன்னைக்கு எனக்கு குக்கிங்க்கு லீவு, ஒரு நாள். கனடாவில் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து இந்த சிக்னலை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரோடே கிராஸ் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு ஏனாதவனெலாம் கிராஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட் கார்லாம் வந்து நிற்கிற ஸ்டாப் இது தான். இந்த ஸ்ட்ரீட் கார் வந்து இன்னும் வந்து ட்ரையலில் தான் இருக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணல. மக்களே, பயபுல வேற 2வது டாஸ்கையும் முடிச்சிருச்சு. இன்னும் கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $4 இருக்குது. எப்படி பாதி ஜெயிச்ச மாதிரி தான். பார்ப்போம். நம்ம 2வது டாஸ்க்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம வந்து இன்னும் ஒரு கடலை தாண்டினா நம்ம இந்த டாஸ்க்கை வந்து ஜெயித்த மாதிரி தான். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னா $4.40 இருக்குது. அந்த $4.40 நைட்டுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கணும். கண்டிப்பாக நம்ம இந்தியன் ஃபுட் வந்து அந்த காசுக்கு சாப்பிட முடியாது. ஸோ பார்க்கலாம் வாங்க எப்படி நைட்டு வந்து நம்ம வந்து டின்னரை கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, இப்போ நைட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி ஆகுது. நமக்கு வந்து டின்னர் வந்து என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல, ஒரு ஐடியா கூட இல்லை. வாங்க என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கல்ல, நம்ம வந்து ரோடு கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கார் வெயிட் பண்ணி நம்ம ரோடு கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டிரைவ் பண்ணி போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பெடஸ்ட்ரியன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. ஏன்னா நாங்கள் வந்தது வந்து வின்டர் டைமில் தான் வந்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வின்டர் டைம் வந்து வெளியில் எங்கேயும் பெருசாக போகலை, வீட்டிலையே தான் இருந்தோம். ஏன்னா ஸ்னோவெல்லாம் 2-3 தடவை ஹெவி ஸ்னோ வந்தது. ஸோ இப்போ வந்து சம்மர் சீசன் முடிஞ்சதுனால
இருட்டாகிறது பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock இருந்து இப்போ 8 o'clock மாறிடுச்சு. 8 o'clock எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இருட்டாயிடும். இதுக்கு முன்னாடி அதாவது எக்ஸாக்டாக 1 or 2 weeks பேக் பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock வரைக்கும் இருட்டாமல் தான் இருந்தது. நைட்டு சிட்டி வியூ பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து கார் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மள மாதிரி வந்து பைக்கெல்லாம் இங்கே வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எலக்ட்ரிக் சைக்கிள்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. நான் மறுபடியும் வர்கரேவா? பர்கர் தான் இருக்கு, பர்கர் தான் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிறது. இது வந்து நம்ம டின்னருக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வால்மார்ட்டில் இருக்க மெக்டொனால்ட்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம் என்ன சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சர்ச் பண்ணி பார்த்தேன். எல்லா பர்கருமே பார்த்தீங்கன்னா $6 $7 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பர்கர் நம்மளால் சாப்பிட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டுட்டோம். அதனால சிக்கன் ரேப் பார்த்தேன். சிக்கன் ரேப் வந்து $3.30 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ டேக்ஸோட பார்த்தீங்கன்னா $3.50 அந்த மாதிரி வந்தது. ஸோ அதனால் ஒரு சிக்கன் ரேப் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த சேலஞ்சை வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம் மக்களே. ஸோ இந்த சேலஞ்சில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி $10 3 வேலையை சாப்பிட்டுட்டோம். நம்ம கிட்ட வந்து இன்னும் $1 பாக்கி இருக்கு. ஸோ இந்த சேலஞ்சில் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். மக்களே, எங்கள் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.